ஒரு காதல். ஆனா உன் ஏக்கத்தை ஒளிச்சு வைக்க முடியாது. வா நிஷா, வெளியில வா. இல்ல அத்த, சாரி ஆன்ட்டி. போன்ல பேசின நிஷாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நேர்ல இந்த தயக்கம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எப்பவும் போல உன் ஸ்டைல்ல கூப்பிடுவியே, அதே மாதிரி அத்தனே கூப்பிடலாம். அத அத்தனை கூப்பிட சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? சரிங்க அத்த. வா என்கிட்ட வா. சரிங்க. நாளைக்கு கேம்புக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். அப்படியே சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. ஓகே, நாங்க வரோம் வரேன் தம்பி. கேர்ள்ஸ், உங்களுக்கு வீடு தெரியும்ல? தெரியும் சார். குட். அதை உங்க தங்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே சார். போங்க. வாங்க ஓகே போலாம். வணக்கம் அங்கிள். வணக்கண்ணே. எனக்கு தம்பி கேம்ப் ஆரம்பிச்சிட்டீங்களா? கேம்ப் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மக்கள் தான் இன்னும் யாரையும் காணோம். நோட்டீஸ் இருந்தா கொடுங்க, எல்லார்கிட்டயும் கொடுத்துறோம். இல்லண்ணே, நாங்க போய் கொடுத்தாதான் நம்பிக்கையே வரும். அதனால நாங்க போய் கொடுக்கறோம். நீங்க கேம்ப பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் வாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு வரலாம். வாங்க. ம். என்ன மேடம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கலையே. ஹலோ, என்ன தொடுற தைரியம் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு திருட்டு பூனைக்கு தான் இருக்கு. அந்த பூனை தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்னு எனக்கு தெரியாதா என்ன? இதே வேலையை வேற யாராவது பண்ண நினைச்சிருந்தா கூட நம்ம வந்திருக்கிறது மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு சேவை பண்றதுக்கு. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க சதீஷ்? மருத்துவ முத்தம் ரொம்ப ஃபேமஸ். மெடிசன் படிக்காத மேதையெல்லாம் மருத்துவ முத்தத்தால ஃபேமஸ் ஆகுறப்போ மெடிசன் படிச்சனா ட்ரை பண்ணக்கூடாதா? தப்பு இல்ல, ஆனா அதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கெல்லாமா நல்ல நேரம் பார்ப்பாங்க? கிடைக்கிற நேரத்தை நல்ல நேரம் ஆக்கிக்க வேண்டியதுதான். நீங்க ரெஸ்ட் எடுங்க. டைமுக்கு உங்களுக்கான மெடிசனை நானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். சதீஷ், நாங்க கிளம்புறோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். துளசி அக்காக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அவங்க குழந்தைக்கு ஆபத்து வந்தப்போ நம்ம தான் முன்ன நின்று காப்பாத்தணும். ஆனா இப்போ அவங்க புருஷன் இறந்துட்டாரு. ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறோம். துளசியும் அவங்க புருஷனும் நல்ல ஒத்துமையான தம்பதிங்க.
இப்ப திடீர்னு ஒருத்தர் மட்டும் இல்லாம போனா எப்படி இன்னொருத்தரால அதை தாங்க முடியும்? துளசி மனசு உடைஞ்சு போயிருப்பாள்ல. ஆமா சார், தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க குடும்பத்துல நானும் ஒருத்தியா பழகிட்டேன். அவங்க கையால சமைச்சத நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க ரேஷன் அரிசியில சாப்பிட்டு எனக்கு மட்டும் நல்ல அரிசியில சமைச்சு சாப்பாடு போட்டாங்க சார். அந்த அளவுக்கு வந்தவங்களை உபசரிக்கிற குணம் அவங்க 2 பேருக்குமே இருக்கு சார். எதுவா இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற பொருளை அவங்கள கேட்காம எடுக்கிறது சரியான மேனஸா எனக்கு தெரியல. அதை அங்கேயே வச்சிரு, அதான் எல்லாருக்கும் நல்லது. எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? மச்சான், நான் என் ஆளுக்கு வளையல் வாங்கி தர போறேன்டா. வளையல் வாங்கி கொடுக்க போறியா? பலூனை விட சிறந்த gift தான். எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்லை மச்சான். அசத்து அசத்து. மச்சான் வாடா. ஓ, வாங்க தம்பி, என்ன வேணும்னு பாருங்க தம்பி. வளையல், பொட்டு, கயிறு இந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க தம்பி. அண்ணா, அந்த மெரூன் கலர் கண்ணாடி வளையல் எடுங்க. வளையலா? ஆமாண்ணா. இதுவா? எத்தனை வளையல் வேணும்? ஆமா, எத்தனை வளையல்? எத்தனை வளையல் போடுவாங்கன்னு தெரியல. நல்லா 2 கையிலயும் வளையல் போட்டுட்டு இப்படி குளுக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கொடுங்கண்ணா. என்ன தம்பி, லவருக்கு வளையல கிஃப்டா கொடுக்க போறீங்களா? சமண்ணா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லா அனுபவம் தான். வளையலை விட சிறந்த gift உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. சரி சரி, அந்த வளையலே கொடுங்க. பேக் பண்ணி தரேன். நல்ல ராசியான கடையில தான் வளையல் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொரு வழி இருக்குமா? அப்படியா? அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. நான் நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட போய் அம்மனை நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல நினைக்கிறத ஒரு சீட்ல எழுதி ஒரு அகல் விளக்கு ஏத்தி அந்த சீட்டை விளக்குல கட்டி தண்ணியில விட்டுறணும். அந்த சீட்டும் விளக்கும் மறு கரையில உங்க கைக்கு வந்து கிடைச்சா நீங்க எழுதுனதும் அழியாம இருந்தா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்குமா? என்ன பாட்டி, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதாமா சொல்றேன். சீக்கிரமா போங்கம்மா. இதோ உடனே போறேன் பாட்டி. பாட்டி, ஒரு சந்தேகம். எனக்கு தமிழ் சரியா எழுத வராது, அதனால இங்கிலீஷ்ல எழுதுனா செல்லுமா? நீங்க எந்த பாஷையில எழுதினாலும் செல்லும். இந்த அம்மாவுக்கு தெரியாத பாஷை உலகத்துல இருக்கா என்ன? கண்டிப்பா உங்க வேண்டுதலை அம்மா நிறைவேத்துவா. விளக்கு இருக்கு, இப்ப பேப்பர் பென்னுக்கு எங்க போறது? இந்த வேண்டுதலுக்காகவே எல்லா கடையிலயும் பேப்பர் பென் இருக்குமா, என்கிட்டயும் இருக்கு. வாங்கிட்டு போங்கம்மா. இந்தாங்கம்மா. நாங்க வரோம் பாட்டி. ராசியா போயிட்டு வாங்கம்மா. தேங்க்ஸ் பாட்டி. அம்மா, நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. நீங்களே விளக்க வாங்கிட்டு போய் எழுதி விடுங்கம்மா. கையல், நாமளும் பேப்பரும் பெண்ணும் வாங்கி எழுதி விடலாமா? பாட்டி, எங்களுக்கும் ஒரு செட்டு கொடுங்க. இதோ தரமா. இந்தாம்மா, வாங்கிக்கம்மா. இந்தாங்க காசு.
சரிங்கம்மா போயிட்டு வாங்க போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரோம் பாட்டி போயிட்டு வாங்கம்மா